மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன். ஆளுநர் அனுப்புறம் அரசியல்வாதியா இப்போதான் வர ரொம்ப 4.5 வருஷம் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு எனது வாழ்த்துகள். நாங்கள் எல்லாரும் தீவிரமா உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் இருக்கோம். சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனால இப்போ ஒரு தலைவர்களுக்கு ஒரு 11 மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு கிருஷ்ணகிரி டு நீலகிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் வந்திருக்கேன். இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்கள் எல்லோரும் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துவதற்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் மாத்திரம் 1 லட்சம் இலக்கு, அப்படிதானே? 1 லட்சம் இலக்கு மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் போன்றவர்கள் அது பணியாற்றி வருகிறார்கள். அதனால இன்னைக்கு நீலகிரி நிர்வாகிகள்லாம் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும், மக்கள் உறுப்பினராக வர வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு தோற்றத்தை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் 7000 கோடி ரூபாயில மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் இந்த கோவை பகுதியில் மேம்பாலம் மட்டுமல்ல, சாலை போக்குவரத்து எவ்வளவு அழகாக நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க சிறுவாணி தண்ணி தான் கோவை மாவட்டம் போன்ற சுற்று வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம். இதை தடுப்பதற்கு, அதற்கு மேல தடுப்பணை கட்டுவதற்கு கேரள அரசு முயற்சி செய்தது. அட்டப்பாடியில அவங்க தடுப்பணை செய்து அவர்களுக்கு திருப்பி விடுவதற்கு முயற்சி செய்தார். ஆனா மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுக்கல. அதனால நாம என்ன சொல்றோம்னா, தமிழகத்தின் அக்கறையின் மீது மத்திய அரசிற்கு அதிக அக்கறை இருக்கிறது. ஆனால் ஏதோ அக்கறை இல்லாததை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும். தேசிய சிந்தனையோடு கூடிய ஒரு மாநில அக்கறை இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும். ஏன்னா இன்னொரு தேசிய கட்சியான காங்கிரஸால முடியாது. அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு. அண்ணன் EVK சொல்றாரு, ஏற்கனவே நாங்க காமராஜர் ஆட்சியில தான் இருக்கோம் அப்படின்றாரு. ஆக இவர்களுக்கு இப்ப காமராஜர் ஆட்சி எதுன்னே நான் இப்போ பாடம் எடுக்கணும் போல இருக்கு. அதாவது கார்த்திக் சிதம்பரம் அவரு ஒரு காமராஜர் ஆட்சியை சொல்றாரு. ஆக காமராஜர் ஆட்சி அமைப்போம்னா நீங்க இந்த கூட்டணியில இருக்க போறீங்களா இல்லையா? அண்ணன் திருமாவளவன் மாதிரி நீங்களும் ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. அண்ணன் திருமாவளவன் என்னை முதலமைச்சராக மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் அண்ணன் ஸ்டாலினோட கூட்டணியில் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அண்ணன் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, நாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க முயற்சி செய்வோம்னு. அப்போ 1967 காமராஜர் காங்கிரசுக்கு முடிவு கட்டினது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப அவங்க கூட கூட்டணி இருந்து கொண்டு காமராஜர் ஆட்சி அமைக்க போறீங்களா இல்லையா? இல்லைன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாத்துக்குமே காமராஜர் ஆட்சி என்ன டெபினிஷனே ஒருவேளை மாறி மாறி நீங்க எடுத்துக்கொள்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு ஒரு தெளிவான சிந்தனையோடு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா 100 நாட்கள் கடந்த போது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டில் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டும். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் பிரதமரை சென்று பார்க்க போகிறேன் என்று சொல்றார். எப்ப சொல்றார்? சீதாராம் யெச்சூரிக்கு அஞ்சலி செலுத்த போற இடத்துல பிரதமரை பார்க்க போறேன்னு சொல்றாரு. இதற்கு முன்னால பிரதமர் எப்ப போய் பார்த்தார்? இந்திய கூட்டணிக்கு போகும்போது பிரதமர் போய் பார்த்தார். சரி, பிரதமர் ஒரு பெருந்தன்மையோடு முதலமைச்சர்களை பார்க்கிறார்கள். இன்னைக்கு வெளிநாடுக்கு போனதை விட நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு பலன் கிடைத்திருக்கும். அதே மாதிரி நாங்க ஃபோர்டு கம்பெனி மூடுல ஃபோர்ட் கம்பெனியை கொண்டு வரேன், இத்தனை கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நேரத்துல 10 நாட்களா சாம்சங் கம்பெனி முற்றிலுமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி, தொழிலாளர்களின் குடும்பங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால இருப்பது கம்யூனிஸ்டுகள். அப்போ அவர்கள் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகளே அவர்கள் அந்த போராட்டத்தை பற்றி எழுதும் போது பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், நன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற சாம்சங் கம்பெனியில் 10 நாட்கள் போராட்டத்தை இந்த மாநில அரசு கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் புதிய நிறுவனங்கள் எப்படி தமிழகத்திற்கு வரும்? ஆக இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.
ஆனா இதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டு மக்களுக்கானது. மக்களோட வரிப்பணம் மிச்சமாகும், மக்களின் நேரம் மிச்சமாகும், மக்களின் சக்தி மிச்சமாகும். அது உடனே இப்ப கொண்டு வரப்படும். அப்போ பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அது உடனே உள்ளாட்சி தேர்தல், ஆக 3 செலவினங்கள் இதுல தடுக்கப்படும். அதே மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அதனால இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு மக்களுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு அந்த நல்ல திட்டங்கள் கிடைக்காமல் போகிறது. ஆக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டு மக்களுக்கான ஒரு திட்டம். ஏறக்குறைய 30க்கு மேற்பட்ட கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அண்ணன் ஸ்டாலின் சொல்ற மாதிரி இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அல்ல. ஏனென்றால் எல்லாரின் கருத்து கணிப்புகளையும் எடுத்து ஏறக்குறைய 50% மாநிலங்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு பல கட்சி தலைவர்கள், பல கட்சியை சார்ந்தவர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், பழைய தேர்தல் ஆணையர்கள், இப்படி இவர்கள் அத்தனை பேரையும் வைத்து ஆலோசனை செய்து கொடுக்கப்பட்டது. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டு மக்களுக்கானது. இப்ப நாட்டு மக்களோட வரிப்பணம் மட்டும் மிச்சமாகல, கட்சிகளின் வரி பணமும் மிச்சமாகும். ஒரு தேர்தல்ல எவ்வளவு செலவு செய்யறாங்க. ஆக இது நாட்டு மக்களுக்கு வீணாகும் பணம், நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு மாற்று அமைப்பது ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த தேர்தல் இந்த திட்டம் மக்களிடம் ஆர்வத்தோடு ஆதரவு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க கூட்டணியில இப்ப யார் இருப்பான்னு தெரியாது. திருமாவளவன் அவர் ஒரு ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், காங்கிரஸ் ஒரு ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது, கூட இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் சாம்சங் போன்ற போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு உறுதியான கூட்டணியாக இல்லாமல் வெலவெலத்து போயிருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 ஒரு மாற்று அரசியலை மேற்கொண்டு, நீங்க எப்பவுமே மத்தியில ஒரு ஆட்சி, மாநிலத்திலயும் அதே ஆட்சி இருந்ததுன்னா நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு இலகுவாக இருக்கும். அதனால 2026 மக்கள் ஆதரவு தர வேண்டும். அதற்கு அவங்க ஆதரவு தர வேண்டும் என்ற அடிகோலாகத்தான் நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறோம். மக்கள் நல்ல முறையில் வந்து எங்களோடு உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் இந்த 25ஆம் தேதி அப்புறம் 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கு. அதனால எங்களோட தொண்டர்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்.